வெல்கம் டு கோட் டெக்னாலஜி யூடியூப் சேனல். நம்ம இந்த பைத்தான் சீரீஸில் இப்போ அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா லூப்பிங். இதில் ரெண்டு விதமான லூப்பிங் இருக்குது, வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் இருக்குது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் வைல் லூப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல லூப்பிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கும். லூப்பிங் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் கொடுத்துருக்க பிளாக் ஆஃப் த கோட் வந்து திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த அசோசியேட்டட் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திருப்பி நடக்கும். இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, லூப்பிங் சொல்லுவாங்க. நம்ம இந்த இதில் வைல் லூப்கான ஒரு சின்ன டயக்ராம் வச்சு பார்த்துருவோம். முதல்ல வைல் லூப்பில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷனுக்குள்ளே வரும், அதாவது இந்த டெஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி மறுபடியும் என்ன ஆகும், கண்டிஷனுக்குள்ளே போய் செக் பண்ணோம். டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதே ப்ராசஸ் நடக்கும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திருப்பி நடக்கும். ஒருவேளை ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் த கோட் வந்து அப்படியே டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். நம்ம ஒரு சிம்பிளான வைல் லூப் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பற்றி இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நான் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன், இன்டீஜரில் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் ஏற்கனவே இதில் பற்றி போட்டிருக்கேன். இப்போ என்டர் த வேல்யூ அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். 2 ப்ராக்கெட்ஸாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஏவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். செமிகோலன் வச்சுக்கிறேன். நான் ஐ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டுவில் 0 அப்படிங்கிறத ஒன்றை நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வைல் பற்றி பார்ப்போம். வைல் ஸ்பேஸ் விட்டுட்டு அதோட கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஏ அப்படிங்கிறத அசைன் பண்ணிட்டேன். வச்சுட்டு செமிகோலன் கோலன் வச்சிடுறேன். இப்போ இன்டென்டேஷன் மூலமாக உள்ளே வந்துருச்சு. நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஐயை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஐ அப்படிங்கிற கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஈக்குவல் டு ஐ + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டு நான் திருப்பி அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்டர் த வேல்யூன்னு கேட்குது. நான் 6 அப்படின்னு என்ட்ரு பண்ணேன். எனக்கு பிரிண்ட் ஆன வேல்யூ 6ன்னு வருது. அதே மாதிரி நான் லூப்பிங்கில் கொடுத்த வேல்யூ ஸ்டார்டிங் 0லேருந்து 6 நான் என்ன பண்ணேன், லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 6 வரைக்கும் வருது. ஸோ நம்ம வைல் லூப்பில் இது மட்டும் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த லூப்பிங்குள்ளேயே ஃபார் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இஃப் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் ஸ்பேஸ் விட்டுட்டு கண்டிஷன் எழுதுறேன். ஐ ஈக்குவல் டு 1 அப்படி இருந்தால் கோலன் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இன்டென்டேஷன் மூலமாக உள்ளே வருது. இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கண்டிஷன் 1 இருக்கும்போது பிரிண்ட் பண்ணுறேன். என்ன ஒரு சின்ன மெசேஜாக ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். செமிகோலன் வச்சுக்கிறேன். மறுபடியும் சேவ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரன் அப்படிங்கிற மாடியூலில் கிளிக் பண்ணி ரன் மாடலில் கொடுத்துக்கிறேன், இல்லை எஃப்ஐ கொடுத்துக்கலாம். மறுபடியும் என்டர் த வேல்யூ கேட்குது. இதுலேயும் நான் 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன வருது, 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் நான் ஐயோட வேல்யூ 1 அப்படிங்கிறது கொடுத்ததுனால இப்போ உங்களுக்கு கண்டிஷன் ஈக்குவல் ஆஸ் 1 வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வரும். இதே மாதிரி இதை யூஸ் பண்ணி உங்களால் இஃப் எல்ஸு எல்சிஃப் லேடரு இப்படிங்கிற எல்லா கான்செப்ட்டுமே வைல் லூப்பில் ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் வைல் லூப்பில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.